ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தாவே பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்றார். உடனே கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்ணை திறந்தார். நான் போன வாரத்தில் நாம் பார்த்தோம், கண்ணை திறக்கிற ஒரு அனுபவம். பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கல நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கர்த்தர் சொல்றார், விண்ணப்பம் பண்ணி கண்ணை திறந்தருளும் ஆண்டவர். கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்த உடனே அவனை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகள், ரதங்கள், அந்த மலைகள் முழுவதும் நிறைஞ்சிருக்குது. ஆனால் இவ்வளோ நாள் நினைச்சாவன் பயந்துகிட்டு இருக்கிறான். அந்த ஊழியக்காரன், எலியாவுடைய ஊழியக்காரன் பயத்தில் இருக்கிறான். ராணுவ வீரர்கள் வந்து விட்டார்கள், என்ன செய்வது? மிலிட்டரி வந்திருக்குது. ஆனால் புறம்பே இருக்கிறதான ராணுவ வீரர்களையும் அரசு அதிகாரிகளையும் தான் அவனால் பார்க்க முடிந்ததை தவிர அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் என்ன என்பதை காணக்கூடிய மனக்கண் திறக்கப்படவில்லை. மாம்ச குதிரை அம்படித்தாலோ துப்பாக்கியில சுட்டாலோ செத்துறோம். நெருப்பு குதிரை துப்பாக்கியிலும் சாகாது, அம்படிச்சாலும் சாகாது, ஒன்றும் சாகாது. அப்படிப்பட்ட குதிரையும் இராணுவமும் ரதங்களும் மலையை சுற்றிலும் இருக்கிறது. இத எலிசா பார்க்க அப்பதான் ஒரு சின்ன ஜெபம் பண்றான். ஆண்டவரே கண்ணை திறந்துடும். கண்ணை திறந்து சொன்னா சென்ஸ். அதற்கு சரியான ஒரு பதம் என்னவென்று கேட்டா, அவனுடைய புலன், கண்ணின் புலன். இயேசுவே, என்னை சுற்றி உள்ள உங்களுடைய பாதுகாப்பான அக்னிமயமான ரதங்கள், குதிரைகள் நான் பார்க்கும்படி எனக்கு உதவி செய்யும். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரை மாத்திரம் நோக்கிப்பார். சொல்லுங்க, நான் என் தோல்வியை, என்னுடைய வீழ்ச்சியை நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய சத்துருக்களை நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய எதிரியை நான் பார்க்க மாட்டேன். பண கஷ்டத்தை பார்க்க மாட்டேன், சொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலாக எதை பார்க்கணும்? என்னை சுற்றி உள்ள பாதுகாப்பு நிறைந்த அக்னிமயமான ரதங்கள், பாதுகாப்பு நிறைந்த அக்னிமயமான குதிரைகள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? என்னை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கிறது, அதை நான் காண வேண்டும். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம். சொல்லுங்க, எனக்கு முன் சந்தோஷம் இருக்கிறது. துக்கம் இல்லை, அது சந்தோஷத்துக்கு பிறகு இருக்குது. சந்தோஷத்துக்கு பின்னாடி. தோல்வி இல்லை, என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி அது இருக்குது. அவமானம் இல்லை, என்னுடைய மகிமைக்கு பின்னாடி அது இருக்குது. அது எல்லாம் தள்ளி விட்டு வந்திருக்கிறது. மகிமை, வெற்றி, ஆசீர்வாதம், சந்தோஷம். சிலுவையை எடுத்து சகித்து வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். நாம் தேவனோடு இருக்க வேண்டுமானால் முதலாவது கண்ணை திறக்கணும். ஆண்டவரே எழுமிருப்பல்ல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.